டஸ்ட்பின்ல போட்டுருங்க. கொடுங்க உங்க கையில இருங்க. முன்னாடி போயிட்டு பொரியல் வாங்கிக்கோங்க ஐயா. இந்தாங்க அப்பளம். நம்ம ஐயா இன்னைக்கு இவங்க தான் வந்து உணவு கொடுக்குறாங்க. உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நம்ம மோரா அவர் கையில் ஐயா கையில் வாங்கிக்கோங்க. உடம்பு தெரியல, நீங்க மோர்னுவே உடம்பு தெரியலையே, ஆஸ்பத்திரி போலான்னு நினைச்சிட்டு இருக்கேன். தாங்க அப்பளம் தாங்க அப்பளம் வாங்க ஐயா. ஐயா கையில் வாங்கிக்கோங்க. நம்ம ஐயா இன்னைக்கு உங்க குடும்பம் தான் வந்து உணவு கொடுக்குறாங்க. உணவு கொடுக்குற குடும்பம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பிளேட் எடுத்துருவாங்க. கப்பு மாதிரி வச்சிருப்பீங்க எங்க அதை எடுத்துட்டு வாங்க. ஐயா இன்னைக்கு இவங்க தான் வந்து உணவு கொடுக்குறாங்க. உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. முன்னாடி போயிட்டு பொரியல் வாங்கிக்குவோம். அடுத்து போலாம் ஐயா. அடுத்து போலாம். சரி. அதெல்லாம் நம்ம கொடுக்கறது இல்லம்மா. முன்னாடி பொரியல் வாங்கிக்கோங்க ஐயா. அதான் அவங்க வாங்கிட்டாங்களே கூட கூட்டு வந்து. வாங்க வாங்க. சாப்பிடு. அடுத்து போலாங்க. தான் நம்ம நோக்கம். உங்களுக்கு இந்த பிளேட்டு பக்கெட்லாம் நம்ம தான் வாங்கி கொடுத்தோம். ஸோ உங்களை மாதிரி ஆமா வாங்கி ஆமா அதை சாப்பிட்டுட்டு வாஷ் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ எங்க தண்ணி இல்லையா அங்க அந்த மாதிரி ப்ளூ கலர் நிறைய குப்பை நிறையங்க ஐயா. இப்போ கவர்மெண்ட் நிறைய கிளீன் பண்றதுக்கு ஆட்கள்லாம் போட்டு பண்றாங்க. இருந்தாலும் நம்மளும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணாதான் அது இதுவா இருக்கும். வாங்க ஐயா. நான் போட்டு கொடுக்குறேங்க ஐயா. நீங்க மட்டும் கொடுங்க. சுட்டுக்கு போறீங்க. ஐயா இன்னைக்கு உங்க குடும்பம் தான் வந்து உணவு கொடுக்குறாங்க. உணவு கொடுக்குற குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. முன்னாடி போயிட்டு பொரியல் வாங்கிக்கோங்க. முன்னாடி பொரியல் வாங்கிக்கோங்க ஐயா. மோரா பொரியல் முன்னாடி வாங்கிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் வைக்கிட்டா சாதம் இன்னும் கொஞ்சம் வைக்கிட்டா. ஐயா கிட்ட சாதம் முன்னாடி போயிட்டு பொரியல் வாங்கிக்கோங்க. ஐயா கையில் ஐயா இன்னைக்கு உங்க குடும்பம் தான் உணவு கொடுக்குறாங்க. உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாவே வா. கை நடுக்குதா? சரி சரி. கொடுங்க வாங்க.
இன்னும் ஒன்று ஊற்றவா மோர்? ஐயா கையில் பொரியல் வாங்கிக்கோங்க. பொரியல் வேண்டாமா? சரி கொஞ்சமா இருங்க இருங்க, அவசரப்படாதீங்க. எங்க போறீங்க? ஒன்றும் அவசரம் இல்லைல்ல, இருங்க தரேன் இருங்க. மோர் வேணுமா ஐயா? நமஸ்கார். முன்னாடி பொரியல் வாங்கிக்கோங்க ஐயா. இருங்க இருங்க ஐயா கையில். நமஸ்கார். இருக்கு இன்னொரு ஆள் போட்டுக்கிறாரு, காலில் வந்து போட்டுக்கிறாரு. பொரியல் வாங்கிக்கோ. சிவாயம். வாங்க நக்கீரர் ஐயா. இருங்க இருங்க, அதில் வச்சு வாங்கிக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க. ஐயா வரல பண்றது நல்ல சூடா இருக்கும். பொரியல் வேணுமா? முன்னாடி வச்சுக்கோங்க. பொரியல் கொடுக்குறாரு பாரு, உருளைக்கிழங்கு பொரியல். வாங்கிக்கய்யா வாங்க. சிவாயம். வாங்க ஐயா. மோர் கொஞ்சம் ஊற்ற ஒரு பக்கம். சாம்பார் சாம்பார் ஒரு டம்ளர் மோர் ஊற்றிட்டு சாப்பிடுங்க. சாமியார்களுக்குமா? உங்களுக்கு ஐயா போதுமா? ஐயா
முன்னாடி போயிட்டு பொரியல் வாங்கிக்கோங்க. மோர் கொஞ்சம் ஊற்றவா? எங்க யாரையும் காணோம். ஒரு கோயில் சாமி கூடுப்பா. சாமி, கோயில் சாமி. ஐயோ, ஒரு பக்கம் மோர் ஊத்துவா. முன்னாடி பொரியல் வாங்கிக்கோங்க. போதும். இருங்க இருங்க, மோர் அதில் ஊற்றுவேன். போதுமா மோர்? இது இருங்க இருங்க, ஒரு ஐயா கையில் வாங்கிக்கோ. நம்ம சிவன் நாடுடைய சிவனே. முன்னாடி போய் பொரியல் வாங்கிக்கோங்க. ரைட், எடுத்துருவா தாத்தா. சரி. ஒரு 11-12 வரைக்கும் கிரிவலம் அதிகமா போறாங்க. ஆமா, அதே மாதிரி 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 8-9 அந்த டைமிங்ல சாதாரணமாவே ஒரு நாளைக்கு 10,000 பேர் கம்மி இல்லை கிரிவலம் போறவங்க. நார்மல் நாட்கள்ல சொல்றேன். அண்ணாமலையார் வந்து எல்லாரையும் ஈர்த்து ஆட்கொண்டுட்டு இருக்காரு. ஆமா ஆமா, அதுவும் குறிப்பா ஆந்திரா மக்களை ரொம்ப, தெலுங்கானா ஆந்திராவில் ரொம்ப ஈர்த்துட்டாரு. பொரியல் வாங்கிக்கோங்க ஐயா. முன்னாடி ஐயா, ஐயா கையில் வாங்கிக்கோங்க. முன்னாடி போயிட்டு உருளைக்கிழங்கு பொரியல் வாங்கிக்கோங்க. நம சிவாய. நம சிவாய. வரும்போதுமா, வரும்போது இங்க நிறுத்தி தரேன். பொரியல் வாங்கிட்டேன், போய் கொடுத்துட்டு வந்து. இறங்குதா? இருங்க இருங்க, தருவாரு.
பொரியல் வாங்கிக்கோங்க முன்னாடி பொரியல். அடுத்து போலாம் ஐயா. கேஎல்லாம் கம்மி தாங்க ஐயா, கேரளாவில் ரொம்ப. பொரியல் பொரியல் கொடுங்க. சாப்பிட்டீங்களா? அவங்க அம்மா மட்டும் ஹோட்டல்ல விட்டு வந்துட்டீங்களா? முடியல. நான் ஒரு 10 வருஷத்துக்கு மேல பண்ணிட்டு இருக்கேன் அதை. ஆமா ஆமா, மாமா ஒருத்தவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க 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 குருநாதர். இப்போ அந்த 8 லிங்கம் பார்த்தீங்கன்னா அந்த லிங்கத்துல கல்வெட்டுல மூப்பனார் சுவாமிகள் சாமி இல்ல, அவருக்கு பசிக்குது, அவர் போட்டுக்கிறார் முதல்ல. அவர் போய் உட்காந்து தனியா சாப்பிட்டோம். நான் உங்களுக்கு சர்வீஸ் பண்றேன். போதுமா? காயோட அள்ளி சாம்பார் போட்டு நாளைக்கு இது விசேஷம் உண்டா? நாளைக்கு வருவோம் சாமி, தொடர்ந்து ஒரு 3 நாளைக்கு வரும். ஐயா கிட்ட முன்னாடி போயிட்டு பொரியல் வாங்கி பொரியல் வாங்கிக்கோங்க. மோரா உருவமே பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் பொரியல் வாங்கிக்கோங்க. முன்னுக்கு போயிட்டு கொடுத்துடலாங்க ஐயா, லேட் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் கொடுத்துடலாம், நிக்கிற எல்லாருக்கும் கொடுத்துடலாம். ஏன்னா லேட் ஆயிடுச்சு, எல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆசிரமத்துக்கு அந்த பக்கம் ஆசிரமத்தை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. என்னங்க ஐயா? ஆமா ஆமாங்க. 11:30 நித்யானந்தாவில் போட்டுருவாங்க. சாப்பாடு வரலன்னா அங்க சாப்பிடுவாங்க. சாப்பாடு கொஞ்சமா வைங்க, வேஸ்ட் ஆகாது. கொஞ்சமா கம்மி பண்ணீங்க. இருங்கம்மா சிவா, இருங்க நீங்க சாப்பிடுங்க.
கொஞ்சம் அப்படின்னு நாங்க சேஃப்டியா போடுறோம். ஆட்டோ தலை அங்கே போயிட்டு கொடுத்துடலாங்களா? முன்னாடி போயிட்டு உருளைக்கிழங்கு பொரியல் தருவாங்க பாருங்க, வாங்கிக்கோங்க. இழுத்து சாதத்தை உடச்சி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நகருங்களேன், நான் ஃப்ரீ பண்ணி தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாதத்தை உங்களுக்காக உடச்சி விட்டுட்டீங்கன்னா கட்டியில் இந்த சாம்பார் ஊற்றினா உள்ளே உட்காரும். கட்டியாக இருந்துச்சுன்னா சாம்பார் ஊற்றினா கீழே போயிடும். ஊத்துங்க, என்ன கேட்குறாங்களோ கொடுங்க. ஒரு லிமிட்டுக்கு மேலே தான், கீழே இறங்குற மாதிரி ஊற்றாதீங்க. ஐயா சாப்பிட்டு வந்து வாங்கிக்கோங்க, என்ன இங்கே தான் கொடுத்துட்டு இருப்போம், சாப்பிட்டு வந்து வாங்கிக்கோங்க. இதே இந்த பிளேட்டில் ஒரு லெவல் தான் தாங்கும். இதோட போகுது வர 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 சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பொரியல் வைப்பா, வாங்க ஏதோ தரேன் சாமி. தாங்க அப்பளம் வந்துங்க, பொரியல் முன்னாடி எடுத்துக்கோங்க, கொடுங்க சாமி. மோரா ஃபுல்லாக மோர் பண்ணிட்டா. ஷேர் பண்ணிக்கோங்க, வேற யாராவது கேட்டாலும் கொடுங்க. சாமி வேணும் மோரா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க, தாங்க அப்பளம். பா நீலகண்டா ஒரு பொரியல் ஒரு கரண்டி வைப்பா ஐயாவுக்கு.
இருந்தாங்க கொஞ்சம் இருக்குவா மோரா சாம்பார்லாம் நல்லா இருக்கா? ஏன்னா நீங்க உணவு கொடுத்தீங்க, ஒரு நிறைவா போகணும், ஒரு நல்ல சாப்பாட்டை கொடுத்தோன்ற ஒரு மன நிறைவோட போகணும். மோர் இருக்குங்க ஐயா, வாங்கிக்கோங்க. ஃபுல் பண்ணிடுறேன், வாங்கிக்கோங்க. யாருக்காவது கொடுங்க, அப்புறம் கேட்டாங்க. கொஞ்சம் மோர் கொஞ்சம் எடுத்துட்டு வரட்டா? போதுமா? போதுமா? க்ளோஸ் பண்ணு. ஃபுல்லாக கொடு, ஒரு டம்ளர் ஃபுல்லாக கொடு. அம்மா இந்த பக்கம் வந்துடுங்க, இந்த பக்கம் வந்துடுங்க. வண்டி போகிறது வழி விட்டுருங்க. நம்ம எந்த ஒரு விஷயமும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. சரி, அது ரொம்ப தப்பு. அது நம்ம எது செஞ்சாலும் இறைவனுக்கு முன்னாடி செய்யறது. யாரோ ஒரு 4 பேர் மோர் கூட ஒரு 5 நிமிஷம் நம்ம டைம் எடுத்து கொடுக்குறதால இப்போ பாருங்க, ஒரு 10-20 பேர் குடிக்கிறாங்க. கிரிவலம் போறவங்களுக்கு ஐயா இருங்க, நிக்கிறாங்கல்ல, இப்படி வாங்க, இப்படி வாங்க. தரேன் இருங்க, தரேன் இருங்க. தில்லை தில்லை, அதான் அதோட பிளேட் கொடு எல்லாருக்கும். பிளேட் அங்கே சீட்ல இருக்கு பாரு. வாங்க, பொரியல் வாங்கிக்கோங்க. பொரியல் அப்பளம் வாங்கிக்கோங்க. கொடுப்பா, எல்லாரும் கொடுப்பா. சாமி பிளேட் வாங்கிக்கோங்க. பிளேட் வாங்கி அவங்கள விட்டு நம்ம சாப்பிடும்போது கஷ்டமா இருக்கும்.